எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லோரும் கையில் தொடப்பக்கட்டையோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் மட்டும் இன்றைக்கும் வழக்கம் போல் இறங்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி அப்படின்ட்டு. எப்படியோ இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி தப்பிச்சுக்கிச்சு. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் ஆனதே ஒரு புல்லிஷ் க்ளோசிங் தான். ஏன்னா மார்க்கெட்டினுடைய க்ளோசிங் டைமில் என்ன ஹை இருந்ததோ அதுக்கு பக்கத்திலே க்ளோஸ் ஆகிருக்கு. 1000 இருந்தாலும் இந்த கும்பா குட்டி இன்னும் 25,000 தாண்டலை, இன்னும் புல் தடுக்கி பயில்வானாகவே உள்ளது. நண்பர்களே, மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் ஒன்று. சென்னையில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் லோன் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்திருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் அடிக்கடி கடும் சரிவு என்பது அப்பப்போ நடந்துருதே. ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு இருக்கக்கூடிய சில தகவல்களை எதுவுமே படிக்காமல் அவங்க பாட்டுக்கு முதலீடு பண்ணிடுறாங்க. கடைசியில் என்ன ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு மிகவும் கடுமையான நஷ்டம் வந்திருக்கு. வாங்கின இடத்துல கடனை திருப்பி கொடுக்கவே முடியல. அவங்கெல்லாம் கண்டபடி ஏதோ பேசியிருப்பாங்க போல். இதனால் வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதாவது ஒரு தவறான முடிவு அப்படின்றது எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்பது ரொம்பவுமே கஷ்டமான இடம். தயவு செஞ்சு யாரும் ஒரு லோனுக்கு பணத்தை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதையும் லாஸ் பண்ணிவிட்டு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. நண்பர்களே, 2 முக்கியமான பங்குகளினுடைய செய்திகள் என்பது வந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த 2 பங்குகளுமே ஒரு குறிப்பிட்ட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் இருக்குது. இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்ற பங்கு இந்த 2025 என்ன சாதிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 100% சம்பாதிச்சு காமிச்சிருக்கான். 70 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 130 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 100 ரூபாயில் ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய பங்கு. ஸோ இவன் சாதனை, சோக சாதனை, சந்தோஷமான சாதனை ரெண்டுமே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். மீதி இருக்கக்கூடிய 4 மாதத்தில் என்ன பண்ண போகிறா அப்படின்றது தெரியல இந்த வருஷத்தில். அதே மாதிரி தான் இந்த ஹட்கோ அப்படின்ற பங்குமே அந்தளவுக்கு பெருசாக சாதனை என்பது பண்ணலினாலும் இவனு 150லேருந்து 250 போயிட்டு இவனு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ரெண்டுலேயுமே மிகப்பெரிய ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1710 ஏக்கரா நவீன் நாக்பூர். இது நவீன்னா நம்ம ஹிந்தியில் நவீனமான நாக்பூர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நவீன் நாக்பூர் டெவலப் பண்ணுறதுக்கு 1710 கோடி சம்மந்தப்பட்ட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹட்கோவும் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 11,300 கோடி மதிப்பிலான ஃபண்ட் இதுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆக மொத்தம் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய 2 பங்குகளில் இன்றைக்கி தகவல்கள் வந்திருக்கு. அடுத்த 6 மாதம் கழித்து இந்த பங்குகள் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா அல்லது எழுச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொரு அற்புதமான தகவல் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நம்ம ஒரு 5 வருஷம் 3 வருஷம் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம்னு வச்சிங்களேன். அந்த கான்ட்ராக்ட் ரெனியூவல் ஆச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம், அந்த ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணாமல் நம்மளுடைய ப்ராடக்டையே கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரெனியூ பண்ணால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்படி தான் இந்த எல்டிஐ மைண்ட்ரி மிகவும் அபாரமான ஒரு வேலையை செஞ்ச பங்கு. எப்பப்போ நீ ஏறுன எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி பல பேர்த்துக்கு தோணும். ஏன்னா 2-3 மாதமாக அதில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. ஆனால் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 50% ஏறிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பங்கு தான் இந்த எல்டிஐ மைண்ட்ரி அப்படின்ற பங்கு. இவங்க என்ன ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னா, ரொம்பவுமே ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புங்க. OKQ8 அப்படின்றவங்களோட அவங்களோட எங்களுக்கு கிட்டத்தட்ட $multi-billion மதிப்பிலான அக்ரிமெண்ட் என்பது ரெனியூவல் ஆகிருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. சரி, இந்த எல்டிஐ மைண்ட்ரி ஏதாவது ஒரு விஷயத்தினால, இந்த ட்ரம்ப் ரிலேட்டடான நியூஸ் அல்லது ஐடி செக்டரில் ஏதோ ஒரு பிரச்சனைனால டபக்குன்னு என்றைக்காவது கீழே விழுந்தாலும் அது விழுவது என்பது மறுபடியும் நம்மளுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ இப்போ சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த எல்டிஐ மைண்ட்ரியில் பெரிய தகவல் என்பது வந்திருக்கு. அடுத்த ஏர்னிங் சீசனுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய இந்த எல்டிஐ மைண்ட்ரி தன்னுடைய ஷேரினுடைய விலையை எந்த பக்கம் நகர்த்திட்டு போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ரயில்வே துறை பங்குகளில் பெருசாக சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள். ஏன்னா பல ரயில்வே பங்குகள்லாம் சமீபத்தில் எந்திரிக்கவே இல்லை. ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்குது.
இந்த ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன சமீபத்தில் பண்ணியிருக்குன்னா தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 70% இந்த 2025 இந்த மூவ்மெண்ட் பண்ணியிருக்கான். மறுபடி மேலேருந்து ஆல்மோஸ்ட் 35% இறங்கியிருக்கான். பாருங்கள் எப்படி ஒரு வால்டிலிட்டி, இதையெல்லாம் கரெக்டாக பண்ண தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளோ ஒரு பணம்னு பாருங்கள். அதாவது கீழே கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து 70%, இந்த பாயிண்ட்லேருந்து 30%. ஆனால் அது எந்த கொம்பனாலும் முடியாது என்பதே ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ரெயில்டெல் கார்ப்பரேஷன் பாருங்கள் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 6% ஏறி இருக்கான். அப்படின்னு நீ சாதிச்சிருக்க அப்படின்ற மாதிரி இதனுடைய நிறைய தகவல்கள் வெளியிட்டதில் ஒரு தகவல் ஒன்று எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்களுக்கு ஐஆர்சிடிசிலிருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது 18 கோடி ஆர்டர் தான். இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஷேரை மார்க்கெட்டில் கொண்டாடிட்டாங்க. ரெயில்டெல் என்ற பங்கு இன்றைக்கி 6% ஏறி முடிஞ்சிருக்கு. இதில் மிக முக்கியமான காரணம் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்றதும் இவனுடைய சுபாவமே அப்படித்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெயில்டெல் ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு என்பதால் கிடைக்கிற இடங்களெல்லாம் கோல் போடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. டபக்குன்னு இன்றைக்கி க்ளோசிங்கில் 5% ஏற்றி உட்கார வச்சுருக்காங்க. எப்படியோ மாசமான ஒரு செய்தியை கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஐடியா ஷேரில் தற்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ஐடியா ஷேரினுடைய விலை இன்றைய நிலையை பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு வேலை நடந்திருக்கு. அதாவது தன்னுடைய லோவிலிருந்து பெரிய அளவில் ரெக்கவரி, அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் அப்படின்றது நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா திடீர்னு ஐடியா சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் தான். அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறாங்க இந்த ஏஜிஆர் டியூஸ்னுடைய சில கால்குலேஷனை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. எப்படியோ நீ நியூஸை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்க, உங்கள்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தான் இல்லை, மற்றபடி மாசமான ஏதாவது ஒரு நியூஸை வெளியிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்த ஐடியா ஷேரில் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தான். நண்பர்களே, உங்கள் தாத்தா ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞராக இருக்காருன்னு வச்சிங்களேன். அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, தொழிலதிபராக இருக்கார், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதை தன்னுடைய மகனுக்கு, அதுக்கடுத்தது பேரனுக்கு அப்படின்னு கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீல, திடீர்னு வேறு ஏதாவது ஒருத்தரை கொண்டு நீ இந்த கம்பெனியை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனை வரும். அப்படித்தான் இந்த வடிலால் அப்படின்ற பங்கில் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி அவர் ஒருத்தர் வடிலால் காந்தி அப்படின்றவர் ஆரம்பிச்சிருந்தார். அதுக்கப்புறம் தொன்று தொட்டு பார்த்துட்டு வந்த நேரத்தில் இப்போ ஃபஸ்ட்டு டைம் அந்த கம்பெனியில் அந்த ஃபேமிலியை சேராத ஒருத்தரை சிஇஓவாக நிர்ணயிச்சிருக்காங்க. இப்படி நிர்ணயிச்சிருக்கிறதுனால இந்த கம்பெனி இன்னும் ப்ரொஃபஷ்னலான ஒரு மெத்தட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு என்ன பண்ண போகுது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் 6% ஏறி இருக்கான். ஸோ கடந்த ஒரு வருடத்தில் இதனுடைய மூவ்மெண்ட் என்ன ஒரே இடத்துல, ஏன்னா இந்த அதிகமாக முன்னணியில் இல்லாத சில பங்குகள் இதெல்லாம் 3940 கோடி தான் மொத்த மார்க்கெட் கேபிட்டலேவும், அதிகமாக பிரபலம் இல்லாத இந்த பங்குகளும் இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்க்க போனோம்னு வச்சிங்களேன். இந்த வருஷத்தில் மட்டும் 3500 ரூபாய் லோவில் இருந்த பங்கு ஒரு முறை 7500 பக்கத்தில் வந்திருக்கு. இவனு ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு பங்கை போய் பார்க்கலிங்கிறக்கோசரம் ஒரு பங்கு ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்ற அர்த்தம் இல்லை தானுங்களே. அவனுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி அவன் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கான். அதில் 100% மூவ்மெண்ட் என்பது காமிச்சிருக்கான். அப்புறம் மறுபடியும் 7000லேருந்து 5000 வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சின்ன பிரச்சனை போய்கிட்டே இருந்தது சிஇஓ நிர்ணயிக்கிறதுல. ஸோ இப்போ ஃபேமிலி இல்லாத ஒருத்தர் எடுத்திருக்காரு. அவரும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். ஸோ மென்மேலும் இந்த கம்பெனி வளர வாழ்த்துக்கள். நண்பர்களே, உண்மைக்கு பல பேர் இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்காதா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா, இந்த பங்கு மிகப்பெரிய கடும் சரிவு, ஒரு 70% மேலே ஒரு சரிவு அடைஞ்சு அங்கிருந்து 300% ஏறிச்சு. ஏறிட்டு ஒரு 50% இறங்கிட்டான். இன்னொரு 25%, ஒரு 75-80% இறங்கிடுவான், பழைய லோ பக்கத்தில் வரும். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து மறுபடியும் ஏதாவது திரும்பி மேலே போவானான்னு பல பேர் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு பெரிய அளவில் இறங்கி மறுபடியும் ஏறுமான். ஆனால் அவன் என்ன நினச்சான்னு தெரியல, பாதியிலே திரும்பிட்டான். இந்த வருஷத்தினுடைய 2025 தொடக்கத்தில் ஒரு லோ வந்தால் அங்கிருந்து அப்படியே திரும்பி ஒரு 50% மேலே 30-50 அப்படின்றது போயிட்டான். மறுபடியும் கீழே விழுக ஆரம்பிச்சுனே மறுபடியும் பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இவன் மறுபடியும் சரி கடைசிக்கு இன்னொரு ரவுண்டு போவான், 30 ரூபா பக்கத்தில் விழுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, மறுபடியும் அந்த பங்கு 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருந்தே தற்போது ஒரு 10-15% என்பது ஏறி இருக்கு.
அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட் ஆகிருக்கா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சுகள் நம்மளை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது அப்படின்றது பாருங்கள். அவங்க கேட்குறாங்க எக்ஸ்சேஞ்சுகள், ஏப்பா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு இந்த எக்கனாமிக் டைம்ஸில் உன்னை பற்றி ஏதோ தகவல் வந்திருக்கே அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன பதில் அளிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக பதில் அளிச்சுட்டு வராங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த அனலிஸ்ட்டுகள் மீட்டிங், இன்ஸ்டிடியூஷனல் மீட்டிங்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அனலிஸ்ட் மீட்டிங் ஒன்று நடந்ததுங்க செப்டம்பர் 8ஆம் தேதி. அதையும் நாங்கள் உங்களுக்கு முதல்லையே சொல்லிட்டோம். செப்டம்பர் 2ஆம் தேதியே இப்படி ஒரு மீட்டிங் நடக்க போகுதுன்னு நாங்கள் உங்கள்கிட்ட முதல்லையே சொல்லியிருந்தோம். அந்த மீட்டிங்கில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம் அப்படின்ற தகவலும் ஒரு மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த மீட்டிங்கில் வந்து சில பேர் கேள்வி கேட்க போகையில் எங்களுடைய எம்டி அண்ட் சிஇஓ என்ன சொன்னார்னா, அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நாங்கள் இந்த மாதிரி 2000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் அவர் பேசியிருந்தார் அப்படின்ற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் வந்த உடனே இன்றைக்கி இந்த பங்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு வளர்ச்சி என்பது நடந்திருக்கு. ஸோ எது எப்படியோ 2 முறை தன்னுடைய புது வாடிக்கையாளர்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நல்லா கீழே இறங்குவோம் அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு முறை சான்ஸ் கொடுக்கல, மறுபடியும் 2வது முறையும் சான்ஸ் கொடுக்காம ஒரு கன்றாவியாக அது அந்த ஷேரினுடைய விலை ஒரு மாதிரி வித்தியாசமான முறையில் இறங்கி ஏறி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆக மொத்தம் இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற பங்கு இன்றைக்கி மேலே வந்ததுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் மிக முக்கிய காரணம். இன்னும் பாருங்கள் எக்ஸ்சேஞ்சுகள் நம்மளை எப்படியெல்லாம் பாதுகாக்கின்றன அப்படின்னு. திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய வால்யூம் நடக்குது அல்லது ஏதோ ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்நார்மலாக நடக்குதுன்னா உடனே எக்ஸ்சேஞ்சுகள் நோட்டீஸ் அனுப்பிச்சு விளக்கம் கேட்குறாங்க. அப்படி தான் இந்த நியோஜன் கெமிக்கல்ஸ் கிட்டே இந்த மாதிரி ஏன் உங்கள்கிட்ட சமீபத்தில் வால்யூம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு தகவல் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, ஏன் உங்களுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் திடீர்னு ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ரொம்ப ஆக்டிவாக நாம் இது போன்ற நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த நியூஸ் எல்லாமே மார்க்கெட்டினுடைய நிகழ்வுகளை பொறுத்து, மார்க்கெட்டில் திடீர்னு இப்படி ஏதாவது நியூஸ் வருதுன்னா அது என்ன ஏதுன்னு அவங்க விசாரித்து வச்சுக்கிறாங்க. பெரிய அளவில் மாற்றம் இல்லாத போது இது போன்ற தகவல்கள் என்பது வராது. எங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பல எச்சரிக்கை நிகழ்வு எடுக்கிறதெல்லாம் ஓகே, பட் ஏதாவது ஒரு அமைப்பு, இந்த மாதிரி செபியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு, ஏதாவது ஒரு அமைப்பு, எக்ஸ்சேஞ்சுகள் மூலியமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு ஏதாவது ஒரு பங்குகளை பற்றி ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க. ரிசர்ச் அனலிஸ்ட்டுகள் பேசுகிறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, அட்வைசர்கள் பேசுகிறாங்க. டிவி ஓப்பன் பண்ணோம்னா ஏகப்பட்ட பேர் எல்லாம் பேசுகிறாங்க. பட் 100க்கு 80%, 90% அக்யூரசி இருக்கிற மாதிரி யாராவது ஒருத்தரை வந்து நீங்கள் அங்கீகரித்து, இங்கே பாருங்கள் இவர் ஒரு மிகப்பெரிய ஆளுங்க, இவர் சொல்லக்கூடிய கால்ஸ் எல்லாம் 100க்கு 80-90% அக்யூரசி இருக்குங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆளுகளை கைகாட்டி விட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஒன்லி சர்டிஃபிகேட்டு மட்டும்தான் தரீங்க, பட் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஆளுகளாக பார்த்து காமிச்சு விட்டாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு தகவல், இந்த சைன்ஜின் இன்டர்நேஷ்னல் அவங்களுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்களை இன்றைக்கி மார்க்கெட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தற்போதைக்கு இந்த சைன்ஜின் இன்டர்நேஷ்னல் என்ற பங்கு மிக மிக பெரிய கடும் வீழ்ச்சி. இந்த 2025 நீங்கள் கூட பார்த்தீங்களாப்பில் எத்தனையோ பங்குகள் 50%, 100% ஏறி இருக்கு. ஆனால் இவன் பெருசாக ஏறவே இல்லை. ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சு மேலே வந்திருக்கான். அப்பவும் 200 மூவிங் ஆவரேஜ் ரொம்ப ஷார்ப்பாக செயல்பட்டு, தம்பி உன்னை நான் மேலே போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனை ஒரே ஒரு நாள் அதை தாண்ட முயற்சி செஞ்சான். அடுத்த நாள்லேருந்தே அது குப்புற விழுந்து தன்னுடைய பழைய லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. ஸோ மிகவும் ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய பங்கு கீழே வீழ்ச்சி அடைய போகுதா அல்லது மேலே திரும்பி வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாரி ரெனேபிள் டெக்னாலஜிஸ் அதில் என்ன ஒரு தகவல் வந்ததுன்னா, இந்த மாதிரி ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனுடைய ஆர்டர் மதிப்பு என்பது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1252 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இந்த வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் ஒரு குவார்ட்டருக்கே 600 கோடி சம்மந்தப்பட்ட சேல்ஸ் தான் தற்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்குக்கு இப்படி ஒரு ஆர்டர், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் சமீபத்தில் வேற ஒரு கம்பெனி நெட்வெப்னு நினைக்கிறேன், அவங்க பண்ணிகிட்டு இருந்த சேல்ஸுக்கும் அவங்களுக்கு கிடச்சிருந்த ஒரு முக்கியமான ஆர்டர் குவான்டிட்டிக்கு ரொம்பவுமே மிஸ்மேட்ச், அதாவது ஹை வேல்யூ ஆர்டர் அப்படின்றது கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் பாசிட்டிவில் இருந்தது.
ஸோ இந்த வாரி அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு எந்த தகவலும் நான் பார்க்கல பெரிய ஆர்டர் கிடைச்ச மாதிரி. இந்த வாரி ரெனேபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கினுடைய ஒரு குவார்ட்டருக்கு சேல்ஸ் என்பது 600 கோடியாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இப்படி 1252 கோடி சம்மந்தப்பட்ட ஆர்டர் வந்திருக்கு. அதை முடிக்கிறதுக்கும் உடனேலாம் முடிக்க முடியாது. அதனுடைய டைமும் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் இருக்குது. எது எப்படியோ சமீபத்தில் பெரிய ஆர்டர்கள் வந்த பங்குகளில் 2-3 கூறுக அப்படின்னு சொன்னால் இந்த வாரி ரெனேபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கில் இந்த மாதிரி ஆர்டர் தகவல் வந்திருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த வாரி ரெனேபிள் டெக்னாலஜிஸ் பங்கு கீழே போகுதா அல்லது மேலே போகுதா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். தற்போதைய நிலைமையில் ஒரு ஹை ஆர்டர் வேல்யூ அப்படின்றது இந்த பங்குக்கு வந்திருக்கிறதா இன்றைய செய்தி. நண்பர்களை இன்றைக்கி போய் மார்க்கெட்டில் பார்க்குறோம் சம்மந்தமே இல்லாமல் தான் பல பங்குகள், அதாவது டாப் கெய்னர்ஸ் அப்படின்றத நம்ம எப்பவும் போய் பார்ப்போம். அதில் பெரும்பாலும் ஏதாவது பிரபலமான பங்குகள், ரொம்ப பிரபலமான பங்குகள், முன்னணி பங்குகளாக வந்து லிஸ்ட்டில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க 4-5% ஏறி. இன்றைக்கி நான் போய் பார்க்குறேன் எல்லாம் சம்மந்தம் இல்லாமல் கிளி சீட் எடுத்து போடுது அப்படின்ற மாதிரி. ஃப்ளோரோகெம் அப்படின்ற பங்கு, ஏஸ், இன்டெலக், ஆஃபில்னு ரொம்பவுமே முன்னணி இல்லாமல் அதிகமாக பிரபலம் பெயர்களில் பத்திரிகையில் அதிகமாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடிய சில பங்குகளினுடைய பெயர்களாக உங்களுக்கு இது ரொம்பவுமே பரிச்சயமான பங்கா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி போய் டாப் கெய்னர் அப்படின்றது பார்க்கும்பொழுது இது போன்ற பங்குகள் தான் இன்றைக்கி வந்திருந்தது. இந்த சமயத்தில் மிகவும் முக்கியமான தகவல், அப்படி முக்கியமான தகவல்னு கிடையாது, பட் இருந்தாலும் இது ஒரு வகையான தகவல். அதாவது யுனைடெட் ப்ரூவரிஸ் அப்படின்ற பங்கு மிகவும் விலை குறைந்து ரொம்பவுமே கவலைக்கு இடமான ஒரு லோ, 6 மந்த் லோ அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த லோ ப்ரைஸ் வரும்பொழுதெல்லாம் சிறிது ஏறிய பங்கு தான் இந்த முறை பிக்கப் ஆக முடியாமல் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில தான் என்ன ஒரு தகவல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த லண்டன் ஃபில்சர் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் லான்ச் இதுக்கு ஏதாவது உதவி செய்யுமா? அந்த ஒடிஷாவில் இதுக்கு முன்னாடி சில மாநிலங்களில் பண்ணிவிட்டு இப்போ அந்த மாநிலத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு உதவி செய்யுமா இந்த பங்கினுடைய விலைக்கு அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.